கோவைப்பழம், கோவைக்காய், கோவைப்பழம். ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ செடிகள் வச்சுருக்குன்னு பார்ப்போம். நொச்சி, இது நொச்சி குத்துங்க, அதில் தான் அந்த கோவை கொடி படர்ந்துருக்கு. இது நுணான்னு சொல்லுவாங்க, நுணா. இது பொன்னாவரைங்க, கொத்தவரை மாதிரி காய் காய்ச்சிட்டு கொத்தவரைங்க மாதிரி காய்ச்சிட்ருக்குங்க. இது அலர்ஜி அரிப்பு எல்லாத்துக்கும் தேவைங்க. இதுக்குவே பொன்னாவரை. நாயுருவி காஞ்சி போயிடுச்சு. நாயுருவி தாங்க இது, செந்நாயுருவி. இது பூலாக்குச்சிங்க. இதை வச்சு பல் விளக்கணுன்னா ஈரெல்லாம் நல்லா அழுத்தமாகவும், இங்கு காயின்னு சொல்லுங்கள் பிள்ளைங்க, பின்னாடி நீல கலரில் காய் காய்க்கும், பழம் பழுக்கும். இது பூலாக்குச்சி. இந்த குச்சி கிடச்சுன்னா இதை வச்சு பல் விளக்கணும். ஈரல், பல்வலி எல்லாத்துக்கும் தேவைங்க. இதெல்லாம் ரோட்டு ஓட்டில் இருக்கிறது. இது ஒரு பெரிய நாயுருவி செடி, அதில் நிறைய கோவை கொடி முளைச்சிருக்கு. இதில் சங்குப்பூங்க, நீல கலர் சங்குப்பூ, காக்கரட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சங்குப்பூ செடி நீல கலர்.